திரைப்படத்துல அரசியல் பேசி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு திரைப்படத்தை அரசியலுக்காக கொண்டு வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுதான் பராசக்தி. ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா பராசக்தி வருதுன்னும் போதே நமக்கு ஒரு சில டவுட்லாம் இருந்தது. ஸோ இதில் கரெக்டாக நான் சொல்ல போனால் சிவகார்த்திகேயனை உள்ளே கொண்டு வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ அவருக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்தால் நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனை உள்ளே கொண்டு வந்து ஏமாற்றிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம். இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடித்த படங்களோட லிஸ்ட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். லைனாக ஒவ்வொரு படங்கள் நல்ல கிராஃபாக வந்திருக்கும். ஸோ ஒரு 5 மில்லியன் 10 மில்லியன் 15 மில்லியன் அந்த அளவு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஜாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல வியூஸ் போயிருக்கும். அதான் சிவகார்த்திகேயன் நிறைய பேருக்கு பிடிக்கும். நானும் அவரோட படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனோட படத்தோட பராசக்தியோட ட்ரெய்லரோட வியூஸ் எடுத்து பாருங்கள். 50 மில்லியன், அதாவது 5 கோடியை தாண்டி போயிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அதிசயம் இருக்கா, என்னடா 50 மில்லியன் அடிச்சிச்சு, அவ்வளோ பெரிய ஹிட்டாக போகுது அந்த படங்கள். ஸோ அவ்வளோ வியூஸ் போனாலே அந்த ஜனங்க படம் பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. இப்படிலாம் நினைக்கும் போது நம்மளோட ஜனநாயகத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகிருந்தது. யோசிச்சு பாருங்க, இண்டஸ்ட்ரியிலே தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ட்ரெய்லராக இருந்தாலும் சரி, படம் ரிலீஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஹேஷ்டேக்ல பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நம்ம ட்ரெண்ட் பண்ணுறதுல நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸாக அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு வியூஸாக இருந்தாலும் ட்ரெய்லராக இருந்தாலும் நம்ம தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிப்போம். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் ட்ரெய்லரோட விட நம்ம பராசக்தியோட ட்ரெய்லரோட வியூஸ் ரொம்ப பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் நினச்சேன் ஒருவேளை இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்களோ, ரீச் அந்த அளவுக்கு இருக்கான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அமரன் படம், அது ரொம்ப நல்ல படம், நல்லா ஓடின படம். ஸோ அந்த படத்தோட வியூஸ் நான் எடுத்து பார்த்தேன் 15 மில்லியன். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் லேட்டஸ்ட் படம், இதுக்கு முன்னாடி படத்தோட எல்லா ட்ரெய்லரோட வியூஸ்லாம் நான் எடுத்து பார்த்தா எல்லாமே 10 மில்லியன் 5 மில்லியன் 8 மில்லியன் 1.5 மில்லியன் அதே மாதிரி 15 மில்லியன் இவ்வளோ தான் இருக்குது. எந்த படமுமே 25 மில்லியனுக்கு மேலே தாண்டி நான் பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் மட்டும் எப்படி 50 மில்லியனை தாண்டிடுச்சு. அப்போவே எனக்கு மிகப்பெரிய சந்தேகம். அதாவது 4 நாளில் 50 மில்லியன் என்பது சாத்தியமே கிடையாது. இந்த பொன்னியின் செல்வனும் பாகுபலியும், அதாவது ரஜினி சாரோட படம், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரீச் வந்திருந்ததா நம்ம எல்லாருமே நம்பியிருப்போம். பரவாயில்ல, இது பாகுபலி, வேர்ல்டு வைடு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஸோ அதனால் இவ்வளோ மில்லியன் வர வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் சிவகார்த்திகேயனோட படம், அதுவும் ட்ரான் பிக்சர்ஸ் எடுக்கிற படம், அதுவும் ரெட் ஜெயின்ஸ் ரிலீஸ் பண்ணுற படம், நம்ம ஜனநாயகத்தை விட அதிகமாக வியூஸ் போதுனாலே நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு.